கரண்ட் அஃபேர்ஸ். மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியாக நம்ம படிக்க முடியாது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு சமச்சீர் புக்குன்னு ஒன்று இருக்குது, அதனால் அதை நம்ம படிச்சிருவோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதை படிக்கிறதுங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கும். இது படித்தா போதுமா? எவ்ரி மந்த் ஒரு 200 பக்கம் 250 பக்கத்தில் புக்கு வரும், இதை படித்தா போதுமான்னு சந்தேகம் வரும். அப்புறமா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோமான்னு யோசிப்போம். நியூஸ் பேப்பருங்கிறது டிஎன்பிசி அஸ்பிரண்ட்டுக்காக எழுதுறாங்களா? இல்லை, பொதுவாக மக்கள் படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. அப்போ எதுதான் நம்ம படிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே டிஎன்பிசியில் என்ன கேட்குறாங்களோ அது ஓரியண்டடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எடுத்து கம்பைல் பண்ணி ஜூன் 23 ஜூலை 24 வரைக்கும் இருக்கக்கூடியதை கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். இதை நம்ம வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இதில் டாபிக் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாபிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 68 டாப்பிக்காக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதில் அப்பாயின்மெண்ட்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, அவார்ட்ஸு, பாரத் ரத்னா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது ஒரு பாட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாட்டாக நம்ம பார்க்கலாம். வர குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குரூப் 1லையும் சரி குரூப் 4லையும் சரி நிறைய கொஸ்டின் இதெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டு தான் நிறைய ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதை கம்பைல் பண்ணி வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால எடுத்து போட்டுட்ருக்கேன். சரியா, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கில் போயிடுவோம். அப்பாயின்மெண்ட்ஸ். யூஸ்வலாக நான் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு போவேன். அழகாக எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவேன். சரியா, இதை கடைசி நிமிஷம் தான் நம்ம பார்க்க முடியும். இதை பாருங்கள். சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், பாதுகாப்பு படையோட தலைவர். 3 படைக்கு சேர்த்து ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறது கார்கில் ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. சுப்பிரமணியம் கமிட்டி 1999 கார்கில் வார் நடந்தது. இந்த வாரில் என்ன பிரச்சனைனா, ஆர்மி நேவி இந்த மாதிரி அந்த முப்படைகள் ஒரு கோஆபரேட் பண்ணாமல் போயிட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஒரு பக்கம், ஆர்மி ஒரு பக்கம் கோஆபரேட் பண்ணல. இப்போ 3க்கு சேர்த்து ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னு அந்த கமிட்டி ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதன்படி தான் என்னன்னா சிடிஎஸ்ல ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பிபின் ராவத் அப்படிங்கிறவர் முதல்ல கொடுத்தோம். அவர் தான் நம்ம ஊட்டி பக்கம் வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருவார். அதுக்கப்புறம் அனில் சௌகான் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சிடிஎஸ் யார் இருக்கா? அனில் சௌகான். சீஃப் ஆஃப் ஆர்மி உபேந்திர திவேதி. சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் யாருக்குன்னு பார்த்தா விவேக் ராம் சௌத்ரி. நேவிக்கு யாரு சீஃப் அப்படின்னு பார்த்தா தினேஷ்குமார் திரிபாதி. இப்போ முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யாருன்னா பிரசிடென்ட், சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திராசூட் 50 சரியா 50வது தலைமை நீதிபதியா இவர் இருக்காரு. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் யாருக்கான்னு பார்த்தோம்னா ராஜீவ்குமார். ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடியது. பார்ட் 15 இருக்கக்கூடியது கான்ஸ்டியூஷனில். சேர்மன் ஆஃப் லோக்பால்னு ஒன்று வேணும்னு முதல்ல இந்தியாவில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது 1966 1966 ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. அது யாருடைய தலைமைன்னு பார்த்தா மொரார்ஜி தேசாய் தலைமையில். ஆனால் அப்போ கொடுத்தாலும் 2013 தான் நம்ம அமைக்க முடிஞ்சது. அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. சரியா, யார் ஒரு சேர்மனாக இருக்கான்னு பார்த்தா ஏஎம் கன்வில்கர். அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76 இந்த தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் அட்டார்னி ஜெனரலை பற்றி அவருக்கு ப்ரிவிலேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர் வெங்கட்ரமணி. அடுத்து சொலிசிட்டர் ஜெனரல் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, துஷார் மேத்தா. சேர்மன் ஆஃப் இஸ்ரோ ஆரம்பிச்சது 1969. சோம்நாத் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருப்பார். அப்பப்போ நம்ம பார்ப்போம் அவரை. எப்போல்லாம் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவரோட ஃபேஸை நம்ம டிவியில் பார்த்துருவோம். சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறவங்க தான் மிசைல் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்க. நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, மிசைல் மேன். அவர் தான் இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை டிஆர்டிஓல இருந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. அதோட சீஃபா யார் இருக்கானா டாக்டர் சமீர் வி கமத். இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1958. அடுத்து சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தினுடைய தலைவர். நிதி ஆணையம் ஆர்டிகல் என்னன்னு கேட்டால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். ஆர்டிகல் 280 280 அதோடைய சேர்மனாக இருக்கவர் அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கினுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனாக இருந்தவர். அடுத்து நிதி ஆயோக்கோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருக்காரு. நிதி ஆயோக் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஜனவரி 1 2015. ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ். ஒரு தடவை என்னன்னா ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுப்பாராவ் ஒருத்தர் இருந்தார். சரியா, ஏற்கனவே அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ஹெச்ஆர்சி. இது அரசியலமைப்பில் இல்லாத ஒரு அமைப்பு. 1993 சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த என்ஹெச்ஆர்சி அப்படிங்கிறதும் எஸ்ஹெச்ஆர்சி மாநிலத்துக்கு ஒரு தலைமை மனித உரிமை ஆணையமும் நிறுவப்பட்டிருக்கு. இதோட சேர்மன் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஏகே மிஸ்ரா, அருண்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் இருக்காரு. அடுத்து சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆர்டிகல் 338 ஏ 338 338 ஏ 338 பி. இதில் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். இது சட்ட அடிப்படையில் அமைந்த ஒரு ஆணையம் 92 ஏற்படுத்தப்பட்டது. ரேகா சர்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. NCPCR குழந்தைகளுக்காக நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அது 2007 ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு
பிரியங்கா கனுங்கோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அடுத்து யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் சமீபத்தில் தான் போட்டிருக்காங்க, பிரீத்தி சுதன். சிஏஜி ஆர்டிகல் 148 151 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, பொது பணத்தினுடைய பாதுகாவலன், வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் மணி சொல்லுவாங்க, கிரீச்சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சிபிஐ 1963 கே சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ அப்படிங்கிறது. யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அடுத்து ராவோட சேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிசிங்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அடிக்கடி மூவிலெல்லாம் நம்ம பார்ப்போம், ரா ஏஜெண்டா இருக்காரு அப்படின்னு ராவை பற்றி சொல்லுவாங்க. சிஎஸ்ஐஆர் என் கலைச்செல்வி இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே உங்களை கேட்டாங்க சரியா. என்ஹெச்ஆர்சிக்கு செக்ரட்டரி யாருன்னா பரத்லால். அடுத்து 18வது லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா. ஸ்பீக்கருக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 93. நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், இதுக்கு வந்து யார் ஆலோசகராக இருக்கான்னு பார்த்தோம்னா மறைந்த MS சுவாமிநாதன் அவங்களுடைய டாக்டரான சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமாக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்தியாவோட முதல் ஏஐ ஆசிரியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா IRIS கேரளாவில் இருக்காங்க. அடுத்து வடகிழக்கு மாநிலத்தினுடைய முதல் ஏஐ ஆசிரியர்னா அஸ்ஸாமில் ஐரிஸ், அதுவும் ஐரிஸ் தான். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சிஇஓ சரியா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், முதல்ல ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கக்கூடிய ஏஐ யாருன்னு பார்த்தோம்னா மிக்கா டிக்டேட்டர் ஹோல்டிங் கம்பெனி, போலாண்டில் இருக்குது. சர்வாதிகாரி ஹோல்டிங் நிறுவனம் அப்படிங்கிறது போலாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம். அடுத்து லிசா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஏஐ செய்தி தொகுப்பாளர், ஒடிசால சரியா. ஹூல WHO இருக்கு இல்லையா, இந்த ஹூ உலக சுகாதார அமைப்பு, அவங்க வந்து ஒரு ஏஐ வச்சிருக்காங்க, அது பேர் சாரா. சாராவுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஏஐ ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறதா சாராவுக்கான எக்ஸ்பென்ஷன். அடுத்து நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன், மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா யுஐ அப்படின்னு ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. யுஐக்கு என்ன எக்ஸ்பென்ஷன்னா யூத் ஃபார் உன்னாதி அண்ட் விகாஸ் வித் ஏஐ அப்படிங்கிறதான் யுஐக்கானது. அடுத்து இருக்க நம்ம பார்க்க போகிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருன்னா விக்டோரியா ஷீ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ. இது உலகின் முதல் ஏஐ ராஜதந்திரி, டிப்ளமேட். எந்த உக்ரைன் நாடு இருக்கு இல்லையா, வார் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த உக்ரைனுடைய ராஜதந்திரியா விக்டோரியா ஷீ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. அடுத்து டெவின் ஏஐ, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதோட பேரு டெவின் அப்படின்னு வச்சுக்கோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மிஸ் ஏஐ, உலக அழகியா உலகின் முதல் உலக அழகியா ஒரு ஏஐ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கென்சா லைலி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்கு. இப்போ சாராவை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்க. ப்ரோட்டோடைப் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் ப்ரொமோட்டர், 24 மணி நேரமும் நமக்கு வந்து 24/7 வந்து அது அவைலபிளாக இருக்கும். 8 மொழி சாராவுக்கு தெரிஞ்சிருக்கு சரியா. மனச்சோர்வு, சரியாக சாப்பிடாம இருக்கிறது, புகையிலை கைவிடுதல், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ணோம் சாரா வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணோம். ஹூவோட டெவலப்மெண்ட் இல்லையா. அடுத்து யுஐ எதுக்கு இருக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான அத்தியாவசிய திறன் சித்தப்படுத்துவது வந்து நோக்கமாக கொண்டிருக்கிறது தான் இந்த யுஐ அப்படிங்கிறது. மெய்டி நம்ம வந்து தயாரித்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அவார்ட்ஸ், முக்கியமான அவார்ட்ஸு. தாதா சாஹேப் பால்கே அவார்டு, இந்த அவார்டு எந்த வருஷங்கிறது குரூப் 4ல கேட்டாங்க. 1969 இந்த அவார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. 1969 இஸ்ரோ ஃபவுண்டேஷன் அந்த வருஷம் தான் சரியா. 1969 தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வஹீதா ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து சாகித்ய அகாடமி அவார்டு 2023 நீர்வழி படும், புறநானூர்ல ஆதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்படிங்கிறதுல வந்து நீர்வழி படும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடும் அப்படிங்கிற வரி வரும். அந்த நீர்வழி படுங்கிறத எடுத்துட்டு தேவி பாரதி, ராஜசேகரன் இவங்க தான் வந்து புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து கோல்டன் குளோப் பரிசு அபிலாஷ் டோமி சரியா. அடுத்து ஏபல் பரிசு, ஏபல் பரிசை பொறுத்த வரைக்கும் கணிதத்தின் நோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் வாங்கியிருக்காங்கன்னா 2024 மைக்கேல் தலகிராண்ட் வாங்கியிருக்காங்க. 23 லூயிஸ் ஏ கேஃப்ரலி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புக்கர் பிரைஸு மேன் புக்கர் அப்படிம்பாங்க. இந்த புக்கர் பிரைஸ் யாருக்குன்னா 23 பால் லிஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், 24 ஜென்னி எர்பன்பெக், மைக்கேல் ஹாஃப்மன் அப்படிங்கிறவங்களுக்கும் 24 வந்து புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யுவ புரஸ்கார் 2023 சிறுகதைக்காக, ஷார்ட் ஸ்டோரிக்காக யார் கொடுத்துருக்காங்கன்னா ராம் தங்கம் அப்படிங்கிறவங்களுக்கு. அந்த ஸ்டோரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்தியல் அப்படிங்கிறதா ஸ்டோரியோட பேரு. அடுத்து பால சாகித்ய புரஸ்கார் 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா உதயசங்கர் அப்படிங்கிறவரு. என்ன நாவலுக்கு? ஆதனின் பொம்மை அப்படிங்கிற நாவலுக்கு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி 2024 மொழிபெயர்ப்புக்காக யாருக்கு கொடுத்தாங்கன்னா
இந்த பிளாக் ஹில் அப்படிங்கிற புத்தகம் மமந்தா எழுதினது. இந்த பிளாக் ஹில்ல கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவருக்கு வந்து இந்த விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து 58வது ஞானபீட விருது. தமிழ்ல ஞானபீடம் வாங்கினவங்க 2 பேர். ஒருத்தர் அகிலன் சித்திரபாவி நாவலுக்காக, இன்னொருத்தர் ஜெயகாந்தன் இலக்கிய பங்களிப்புக்காக வாங்கியிருக்காரு. இப்ப 2 பேருக்கு ஞானபீட விருது கொடுத்திருக்காங்க. 58வது ஞானபீட விருது புல்சார் உருது மொழிக்காகவும் ராம்பத்ராச்சாரியார் வந்து சமஸ்கிருத மொழியிலையும் வாங்கியிருக்காரு. அடுத்து சரஸ்வதி சம்மான் அப்படிங்கிற விருது 2022 கொடுத்தது சிவசங்கரி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அதே சரஸ்வதி சம்மான் 23 யாருக்கு போயிருக்குன்னா பிரபாவர்மா அப்படிங்கிறவங்க ரௌத்ர சாத்வீகம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. யுவ புரஸ்கார் 2024 லோகேஷ் ரகுராம் அவருக்கு என்ன சிறுகதைக்காக கொடுத்துருக்காங்கன்னா விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதைக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பால சாகித்ய புரஸ்கார் 2024 யூமா வாசுகி தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இது எப்பயாவது தான் கொடுப்பாங்க. இதுல 5 பேர் வாங்கியிருக்காங்க மொத்தமா. இந்த 5 பேருமே முக்கியமானவங்க, ரைட்டா? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கர்பூரி தாக்கூர், பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர். அடுத்து எல்கே அத்வானி, லால் கிருஷ்ண அத்வானி, முன்னாள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், ரொம்ப முக்கியமானவர் பிஜேபியில் முன்னாடி. அடுத்து PV நரசிம்மராவ், முன்னாள் காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது 92 டு, ஏன்னா ராஜீவ்காந்திக்கு அப்புறம் யார் இருக்கா காங்கிரஸ் ஃபேமிலியிலே யாருமே இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது சவுத்துல இருந்து போய் ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு 5 ஆண்டுகள் ஸ்டேபிளான ஆட்சியை கொடுத்தவர் தான் PV நரசிம்மராவ், முன்னாள் பிரதமர். அடுத்து சௌத்ரி சரண் சிங், இவரும் ரொம்ப முக்கியமானவர், முன்னாள் பிரதமராக இருந்திருக்காரு. பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாயிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். அடுத்து இவருக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாத பிரதமர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச நாள் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் சரண் சிங், சரியா? அடுத்து MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 இறந்துட்டாரு. இவருடைய பேரை தான் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பேர் வச்சிருக்காங்க. MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, பசுமை புரட்சியினுடைய தந்தை இவர் MS சுவாமிநாதன். அடுத்து தமிழ்நாடு பல்லுயிர் வாரியம். இந்த பல்லுயிர் வாரியம் அப்படிங்கிறது என்ன, 2002 நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போட்டாங்க, ரைட்டா? பல்லுயிர் பெருக்கத்துக்காக ஒரு ஆக்ட் போடப்பட்டது 2002. எதுக்காக 2002 போட்டாங்கன்னா 1992 ரியோ டி ஜெனீரோவில் புவி உச்சி மாநாடு நடந்தது. அந்த புவி உச்சி மாநாட்டில் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நம்ம பேணி காக்கணும் அப்படின்னு கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் வந்து 92 சைன் பண்ணாங்க. அதுக்காக இந்தியாவில் 2002 நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அந்த தினம் எந்த தினம் பார்த்தோம்னா மே 22. நம்ம இது என்னது பல்லுயிர் பெருக்கத்துக்கான தினமா நம்ம வந்து கொண்டாடக்கூடிய நாள். இப்போ 2002 சட்டம் வந்தா கூட நம்ம இந்த மாதிரியான பல்லுயிர் வாரியம் எதுவுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, சரியா? 20 வருஷம் கழிச்சு தான் 2022 அரிட்டாப்பட்டி மதுரையில் வந்து முதல்ல பல்லுயிர் பாரம்பரிய தலமா ஒன்று டிக்ளேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னா 4 இடங்களை பல்லுயிர் பாரம்பரிய தினமா அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காசம்பட்டி, திண்டுக்கல், காசு இல்லைன்னா திண்டாடுவோன்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், செந்திரக்கலை, புனிதத்தோப்பு, கடலூர், செங்கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இடையப்பட்டி, மதுரை, புரியனப்பள்ளி வனத்தொகுதி, கிருஷ்ணகிரி, மொத்தம் 4 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கை அடுத்த ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். தொடர்ந்து வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ஒரு 8 to 10 கேள்வி கன்ஃபார்மாக நமக்கு வந்து வந்துடும். தேங்க்யூ.